நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எந்த ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாப்டர் 15th 6th வால்யூமில் ஸோ கிளாஸ் நம்பர் 86 என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாடத்தோடைய சாப்டரோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் என்ற தலைப்பில் நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நிறைய விஷயங்களை அங்கே எழுதியிருக்கிறார். ஸோ அதை தான் என்ன பண்ணுறோன்னா சில வாரங்களாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வாரம் எந்த ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொல்லாங்கில் சாத்தானின் கூட்டாளிகள் பிசாசுகளின் லேகியோன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ணோங்க போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் என்ன பார்த்தோங்க, ஏன்னா நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன போன வாரம் பார்த்தோம் இந்த தலைப்பில்? ஆமாம், பேய் பிசாசுகள்லாம் யார்? விழுந்து போன தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஹெவனில் பரலோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா என்னங்க கேடஸ் இருக்குது, நிறைய பரிசுத்தமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள சாத்தானால் லூசிஃபரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதி காலத்தில், அதாவது ஆரம்பத்தில் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்கள இவனால் என்ன பண்ண முடியல, வஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் போக என்ன ஆயிடுச்சுங்க, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மற்ற பரிசுத்தமான தேவ தூதர்களையும் இந்த லூசிஃபர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா அங்கே வஞ்சிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வரைக்கும் இவங்க எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக ரொம்ப லாயலாக தேவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ தேவன் இந்த ஒரு மனுக்குலத்தை பார்த்துக்கிறதுக்காக, ஓகேங்களா, ஸோ தேவன் என்ன பண்ணுறாருன்னா லூசிஃபர் அனுப்பிச்ச மாதிரி மற்ற பரிசுத்தமான தேவ தூதர்களையும் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அனுப்புறாரு. ஓகேங்களா? ஏன்னா மனுக்குலம் என்ன ஆயிடுச்சுங்க, பாவத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு நிறைய விஷயங்களை அங்கே செஞ்சுட்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா மற்ற பரிசுத்தமான தேவ தூதர்களை அங்கே அனுப்புறாரு. அனுப்பிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களை நீங்கள் சீர்பொருத்தி என்ன பண்ணுங்க, திருப்பி தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அங்கே அனுப்புகிறார். ஆனால் வந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன பண்ணாங்க, ஸ்திரீகள் ரொம்ப அழகுள்ளவர்களை அப்படின்னு கண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நிறைய தவறுகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள், இந்த ராட்சசர்கள் எல்லாம் வந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் பிரதர் என்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல்ல இந்த பரிசுத்தமான தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவம்னா என்னங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதது. கரெக்டுங்களா? அப்படின்னா இது வரைக்கும் அவங்க எத்தனை ஆயிரம் வருஷங்கள் கோடி வருஷங்கள் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருந்த வரைக்குமே தேவனுக்கு எப்படி தான் இருந்திருக்காங்கன்னா ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு அவங்க இந்தமாரி ஒரு ஃபீலிங்குள்ளே போகிறாங்களா, என்னென்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலை செஞ்சு பாவம்னா என்ன அப்படின்ற ஒரு ஃபீலிங்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே தான் ரெண்டு குரூப்பாக என்ன ஆகுதுன்னா பிரியுது. ஒரு குரூப் என்ன ஆயிடுது அப்படின்னா பரிசுத்தமான தேவ தூதர்கள், தேவன் பரிசுத்தமான தேவ தூதர்கள். இன்னொரு சைடில் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லூசிஃபரும் அவனுக்கு கீழே நிறைய தேவ தூதர்கள், அதாவது விழுந்து போன தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ராஜ்யம் அங்கே பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த விழுந்து போன தேவ தூதர்களுக்கு என்ன தண்டனை தேவன் வச்சிருக்கிறாருன்றதான் போன வாரம் படித்தோம். கரெக்டுங்களா? ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுமோ என்னங்க, சங்கிலியினால் கட்டுறது எதுங்க, செயல்பட முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. மனுஷ ரூபம் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாத அளவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே ஒரு கட்டி வச்சிருக்கிறார். ஆனால் அவங்க ஆவியின் சரீரத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கிரியைகள் எல்லாமே அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் என்ன பேருங்க, விழுந்து போன தேவ தூதர்களுக்கு பேய் பிசாசு, டீமன்ஸ் அண்ட் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு நன்மையுமே செய்ய மாட்டாங்க. இவங்க செஞ்சாவே என்னதான் அங்கே இருக்கும் அப்படின்னா தீமையான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முக்கியமாக ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதியில் லூசிஃபர் சொன்ன ஒரு பொய் என்னது, நம்ம செத்தாலும் சாக மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பொய்யை இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நிலைநாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் அவங்களுடைய மேஜர் ரோல். அவங்க லூசிஃபருக்கு கீழே இவங்க இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மேஜர் ரோல் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒருத்தவங்க செத்தா அவங்க என்ன ஆகுறது இல்லை, சாகிறது இல்லை, ஏதோ ஒரு ஃபார்மில் என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா
இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃப்ளட்டுக்கு அப்புறம், நோவுடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இது ரொம்ப அழகாக இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதேமாரி இது எந்தெந்த ரூபத்துலலாம் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்படி எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விச்சர்ஸு விசார்ட்ஸ்லாம் பார்க்குறோம், மந்திரவாதிகள், நெக்ரோமான்சஸ் யாருங்க, சூனியக்காரர்கள், அப்புறம் போலி பூசாரிகள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மூலியமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த பேய் பிசாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரையும் என்னன்னா ஒரு மீடியமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இதுதான் அங்கே வந்து தேவன் சொல்லியிருந்தார், இந்த மாரி விஷயம் எதுக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்ல உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் கூட அங்கே கொடுத்ததாக பிரதர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஆனால் நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார். நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோங்க, தேவனுடைய சாயலில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஃப்ரீ வில். கரெக்டுங்களா? இன்னைக்கு பெரியனில் கூட நம்ம ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, அது எப்படி வேணால் சொல்லலாம், ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, ஃப்ரீ வில். தமிழில் சொன்னால் சுயாதீனம். மனுஷர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, சுயாதீனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சுயாதீனம் இருக்கிறதுனால பிரதர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மனுஷர்கள் நம்ம ஒரு முடிவை என்ன பண்ண முடியுங்க, அங்கே எடுக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு திறனை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு முடிவை நம்ம மனுஷர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே தெளிவாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் அங்கே 2 விதமான விஷயங்கள் வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்லேவரி, அது என்னதுங்க, ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது கூட யார் மூலியமாக தான் வருதுன்னு பார்த்தோம், இந்த பேய் பிசாசு. ஓகேங்களா? விழுந்து போன தேவ தூதர்கள் வழியாக தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல்குள்ளே அங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ திடீர்னு யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி தோணும், ஓ அதுதான் கரெக்ட் போல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன அவங்க தோணும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, சுயாதீனம் இருக்குது. அது கரெக்டாக தப்பான்னு என்ன பண்ண முடியும், நம்மளால் யோசிச்சு அங்கே ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் பிரதர் என்ன அங்கே சொல்கிறாருன்னா, நம்மளே சில விஷயத்துக்கு மாம்சத்துக்கு அடிமையாயிடுவோமா. மொபைல் பார்க்குறதா இருக்கும், டிவி பார்க்குறது, சில விஷயம் உலக பிரகாரமான விஷயத்தில் என்னங்க நம்ம அடிமைகளாக இருப்போம்ல, அந்தமாரி அடிமைகளாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு அபிலிட்டி, திறன் இருக்கா, நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அங்கே யோசிச்சு பார்த்து அதை நம்ம திருத்திக்க முடியும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரீவில் இருக்குது, அந்த ஒரு சுயாதீனம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த யோசிச்சு பார்க்க முடியும். அந்த ஒரு திறன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கா, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா அங்கே நம்மளால யோசிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திடீர்னு யாராவது நம்மள்ட்ட வந்து ஈவில் ஸ்பீக்கிங் பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா அந்த ஈவில் அப்படின்ற ஒரு விஷயமே எங்கேருந்து தான் வருது, லூசிஃபரும் அது கீழே இருக்கிற அந்த சேனைகள் தான். கரெக்டுங்களா? நம்ம சொல்லலாம் ஈவில் ஸ்பீக்கிங் இல்லை ஈவில் சர்மைசிங், ஈவில் தாட்ஸ்லாம் வருதுன்னு. அப்போ அந்த ஈவில் அப்படின்னாவே எங்கேருந்து தான் வருது, இந்த பேய் பிசாசு தான். ஓகேங்களா? அவங்க தான் இந்தமாரி தாட்ஸ்லாம் கொடுப்பாங்க, இல்லைனா மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு பண்ணுவோம். ஸோ இந்தமாரிலாம் பேசும்போது இல்லை கேட்கும் போது இல்லை இந்தமாரி சிந்தனைகள் வரும்போது நம்ம ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா, அது கரெக்டா, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், புரியுதுங்களா? அதேமாதிரி நம்மளுக்கு தீமையான சிந்தனைகள் வந்தால் கூட என்ன பண்ணணும், ஏன் இந்தமாரி தீமையான சிந்தனை, இது யார் மூலியமாக வருது, ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். அதான் 1 தீமோத்தேயு 4:1 பார்த்தோம். என்ன அப்படின்னா, சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். ஸோ இந்த வஞ்சனையான ஆவிகள் என்ன ஆகுங்க, கரெக்டாக இதை ஈவில் ஸ்பீக்கிங் கூட சொல்லலாம். திடீர்னு யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட யாரையாவது குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க அப்போ தெளிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இல்லைன்னா ஏன் இவங்க திடீர்னு இந்தமாரி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, யாரையோ குறித்து எதுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன பண்ணணும், அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்கள் யோசிப்பாங்க. வீக்காக இருந்தால் என்ன ஆகிடும், ஓ நிஜமாவே அவர் இப்படி இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்க போல், அவங்க அப்படி இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதான் சொல்கிறேன், ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு என்ன பண்ணுவாங்க,
விழுந்து போயிடுவாங்க. அதான் சொல்றாரு, இதனால என்ன ஆயிடுதுன்னா சபையை விட்டு இந்த சத்தியத்தை விட்டு வெளியே போனவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்றார். புரியுதுங்களா? ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த வேலைகள் எல்லாமே யார் தான் பண்றா அப்படின்னா இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், யார்கிட்டயா நம்ம போய் பேசுறது கூட எப்படி பேசணும். ஒருத்தர் ஒரு நல்லா ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்கள்ட்ட போய் பேசும்போது கூட எப்படி பேசணும். ரொம்ப ஹைப்பு கொடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, அங்க பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப ஹைப்பு கொடுத்து பேசிட்டு அவங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரைடு வர்றதுக்கு நம்மளே காரணமாயிடும். யாரோ ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஒரு சகோதரர் நல்ல சப்ஜெக்ட் எடுக்கிறார் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், நம்ம போய் சொல்லலாம், மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசலாம். ஆனா அந்த வார்த்தைகள் என்ன ஆகணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பேசணும். ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள்னால அவங்க என்ன ஆயிடக்கூடாதுங்க, விழுந்து போயிடக்கூடாது. மேபி ரொம்ப வருஷம் ஸ்பீக்கராக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஆகிடுவாங்க, இந்த ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே அப்படி இப்படி போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன ஆகிடும், அவங்க விழுறதுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே காரணமாயிடும். இது யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வஞ்சனையான ஆவிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளை யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால அதுக்கு மோட்டிவேட் பண்ண வேணாமா அப்படி கிடையாது. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் உங்களை மாதிரி பேசவே முடியாது பிரதர். என்ன ஆகிடும், அவங்களுக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் விழுந்து போயிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அங்கே பேசுகிறவர்களாக அங்கே இருக்கணும். அதான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி தான் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் இன்னும் சில கேட்டகரிஸ்லாம் கூட பிரதர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்கே கொடுத்துருந்தார். சூனியக்காரர்கள், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜோதிடர்கள், ஜோஷியம் பார்க்குறவங்க, அப்புறம் குறி சொல்கிறவர்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறையா தொடர்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மீடியம், இந்த பிசாஸ் பேய் பிசாஸ் என்ன பண்ணணும்னா இவங்க மூலியமாக நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த நிறைவேற்றிக்குவாங்க. இதில் யாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாதிரியார்கள், ப்ரீஸ்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே நம்புவோம். கரெக்டுங்களா? நீங்கள் அடுத்த மாதம் அந்த வேலையில் இருக்காதீங்க, வேலையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தேவையில்லைங்க, அது உங்களுக்கு ஏதோ தப்பாக உங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, அந்த வேலையை விட்டுடுங்கன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம். அப்படிலாம் கூட இருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா ஐயோ எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, இது ஏதோ இதோட பெட்டர் வேலை உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரிலாம் கூட நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுக்குன்னு ஃப்ரீவில் கொடுத்துருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே யோசிச்சு பார்க்க வேண்டியவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் இன்னொரு விஷயமும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். கரெக்டுங்களா? சூப்பர் நேச்சுரல் சயின்ஸு அதெல்லாம் என்னங்க, நம்ம இறங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய போன வாரம் சொன்னீங்க, அதெல்லாம் இப்போ சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம், என்னது இறந்து போனவங்க பேசுகிற மாதிரி கேட்கும், அப்புறம் ஸ்மெல் வருது, ஆமாம், அப்புறம் சில்லுன்னு காத்தடிக்கும் வெயில் காலத்தில். மொட்டை மாடிக்கு யாரோ பிரதர் சொன்ன மொட்டை மாடிக்கு தனியாக போனால் கொலுசு சத்தம் கேட்கும். சூப்பர் நேச்சுரல் சயின்ஸு. கரெக்டுங்களா? அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் என்னங்க அங்கே நடக்குது அப்படின்னா அங்கே யார் இருக்கா, அதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கிறா, விழுந்து போன தேவ தூதர்கள் தான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதேமாரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரிஸில் அந்த ஒரு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமே இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு வேலைகள் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணவே இல்லையா, வெளியே ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ செத்தவங்க போல காட்டிக்குவாங்க, மற்ற ரூபத்துலலாம் வருவாங்களே ஒழிய, இந்த சவுண்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே ஒழிய, அவங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்கன்னா ரிவீல் பண்ணவே, காட்டவே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸை பார்த்தா ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பேய் பிசாசுகளோட வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பொய், ஆதியில் சொன்ன பொய் என்னங்க, செத்தாலும் நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க நிலைநாட்டிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா சுவிசேஷம் என்ன ஆகுதுங்க அங்கே வெளியே போகாமல் இருக்கு. ட்ரூத் என்ன ஆகலை அப்படின்னா வெளியே போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனுடைய திட்டத்தை குறித்து என்னென்னா ரொம்ப குறைச்சலாக மதிப்பிடுறது, இது தேவையே இல்லாதது, எதுக்கு இவ்வளோ பெரிய பிளான்லாம் தேவன் போட்டோம், இது நியாயமற்றது, ஒரு
அர்த்தமற்ற செயலாக தேவன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே செஞ்சுட்டு இருக்கிறார். அதேமாரி தேவனுடைய கேரக்டர் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால தேவனுடைய கேரக்டர் அங்கே என்ன ஆகுதுன்னா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் ரொம்ப நியாயமற்றவரை போல, ரொம்ப கொடூரமானவரை போல் அங்கே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஈடுபலிக்கும் இந்த மனுக்குலத்துக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லை. அவர் பாட்டு வந்தார், இறந்தாரு, போயிட்டாருங்க. அதுக்கும் இந்த ஒரு மனுக்குலத்தை மீட்டெடுக்கிற விஷயமோ அதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன இல்லை, ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4வது என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதலே தேவையில்லை. எதுக்கு உயிர்த்தெழுதலே தேவையில்லை? உயிர்த்தெழுதலே எதுக்கு தேவையில்லை? ஏன்னா இதெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது செயற்காலத்துல உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ எதுக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை? செத்தா தானே, இவங்க தான் சாவவே இல்லையே, செத்துட்டு என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நல்ல ஃபார்மில் ஜாலியாக சுற்றிட்டு தானே இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்குங்க நீங்கள் உயிர்த்தெழுதல் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இந்த பேய் பிசாசுகள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வெளிக்காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கான். என்னென்னா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேலான ஒரு நிலைமையில கூட அவங்க என்ன பண்ணா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 5வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நான் கிறிஸ்டியன் கல்ச்சர்ஸுக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறுபிறவி. ஓகேங்களா, ஸோ கிறிஸ்தவம் இல்லாத ரிலீஜியன்ஸ் அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு என்னென்னா மறுபிறவி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுனா ஒருத்தர் இறந்தா அவங்களோட ஆவி என்ன ஆகிடும், இன்னொரு மிருகங்கள் பேர் பிரதருக்கு அங்கே கொடுக்குறாரு. நாய்கள், பூனைகள், குதிரைகள், மாடு, எலி. ஓகேங்களா, இதெல்லாம் பிரதர் அங்கே கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள என்ன ஆகிடும், அந்த ஆவி போய் அங்கே இருந்துட்டு அவங்களுக்குள்ள அது வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, இதில் தான் போன வாட்டி கூட யாரோ சொன்னாங்க காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுலாம். ஓகேங்களா, அப்படின்னா யார் அவங்களாம், தாத்தா பாட்டியெல்லாம் உயிரோட அங்கே வந்து சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு போய் சாப்பாடு வைக்க. ஸோ இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லாத வேற ஏதாவதுலாம் இருக்குதுங்களா? என்ன சிஸ்டர், பாயாசம்லாம் வைப்பாங்களா? ஆமாம், அது ஒரு மாசமே என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்னா என்னன்னு தெரியல. ஓகே. இப்போ யாராவது ரீசெண்டாக இறந்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க தான் என்ன ஆயிருக்காங்க, வந்து பிறந்திருக்கிறாங்க. வேற ஸோ இந்த மாதிரிலாம் என்னன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் மற்ற ரிலீஜியன்ஸில் இருக்கு, நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இல்லை. அப்படி தானே? அதாவது ரோமன் கேத்தலிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த 6வது பாயிண்ட் தான் இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு அங்கே சொல்ல. கிறிஸ்டானிட்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உள்ளே வந்துட்டு இப்போ அவங்க நரகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும் அடுத்தது? ஆமாம், அதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுற கான்செப்ட்டு. அப்புறம் அவங்க உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் கட்டி என்ன பண்ணுறது, பரலோகம் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது நிமித்தமாக அந்த ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்வந்தர் ஆயிட்டாங்க. இதில் காசு சம்பாரிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா செல்வந்தர் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த 7வது ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1517 என்ன பண்ணாருங்க மார்ட்டின் லூத்தர் 95 தீசிஸை ஜெர்மனி விட்டன்பர்க் சர்ச்சில் போயிட்டு எழுதி ஒட்டினாரு. ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரொட்டஸ்டன்ஸோட நிலைமை என்ன? அப்போ என்ன கொஞ்ச காலத்திலேயே இந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணிடுச்சுன்னா திருப்பி எல்லா மூட நம்பிக்கைகளையும் ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லியும் எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன எல்லாம் ஒன்று தான், கரெக்டுங்களா? இவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாம் ஒன்றா தான், சிமிலராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே வேலை நடந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த பேய் பிசாசுகள் விழுந்து போன தேவ தூதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 8வது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த கடைசி 50 வருஷத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். நிறைய சத்தியங்கள் வருது, ஓகேங்களா, 1850ஸ்க்கு அப்புறம். இருந்தாலுமே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சாத்தான் அப்படின்னா அதை தான் நம்ம வசனம் பார்த்தோம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளலாம். ஸோ என்னதான் லைட் வந்தால் கூட அதை எப்படி காமிச்சுக்கிறான்னா அது நான் தான் அப்படின்ற போல் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்கே காமிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த 9வது பாயிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணலாம்னா கடந்து போவோம். யாராவது படிங்க. ஆவி உலகம் பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்களை பிடிப்பதில் வெற்றி பெறவில்லை. அவர்களுடைய மரித்து போன நண்பர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற பொய்யான கருத்தினால்
குறைவுற்றவர்களாய் இருந்தாலும் இந்த மீடியாக்கள் சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட கூடிய சிறந்த ஒன்று. செய்திகளை அறிவிப்பதற்கு தேவனால் ஒழுங்கு பண்படப்பட்ட மீடியாக்கள் அல்ல என்றும், மேலும் தனக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தும் பாலமாக இருக்க இப்படிப்பட்ட மீடியாக்களை தேவன் ஒழுங்கு பண்ண மாட்டார் என்று கிறிஸ்தவர்கள் பொதுவாக தங்களுடைய உள்ளுணர்வில் அறிந்து கொண்டார்கள். ஓகேங்களா. ஸோ இதில் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஆவி உலகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஏதோ ஒரு தனியாக ஒரு உலகம் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக என்ன பண்ண இந்த கிறிஸ்துவ உலகம் என்ன ஆகுதுங்க அங்கே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே நிறைய பேர் என்ன ஒரு விஷயத்த நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இறந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதான் உயிரோட அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே அங்கே நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொன்னோம். ஆனாலும் அது என்ன இந்த சத்தியம் வெளியே வர வர என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கும் அந்த ஒரு வெளிச்சம் போயிட்டு இருக்கு. அது தேவனால நடக்கல. ஆனால் அந்த நம்புவாங்க வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க, அது யாருனால நடக்கல, தேவனால நடக்கல, வேற ஏதோ ஒரு தீய சக்தியினால் அது என்னன்னா அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அங்கே விதைச்சிட்டான். இதனால தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எவ்வளோ தந்திரமான வழிகள் இருக்கோ ஓகேங்களா, அத்தனை தந்திரமான வழிகளில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுவான்னா அங்கே வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஒரு விஷயம் அவன் வார்த்தை யூஸ் பண்ணுவான், என்னன்னா ஆன்மீகம், நம்ம ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியே தான் என்ன பண்ணுவான்னா கிறிஸ்டியானிட்டி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றான். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பேர் யூஸ் பண்ணுறதுல என்னங்க போய் வேற ஏதாவது ஒரு பேய் பிசாஸ் அந்த மாதிரி பேர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஆன்மீகம் தேவனோட விஷயம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியே அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி அங்கே ஏமாத்துற ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்கள எப்படி கவிழ்க்கிறான் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு 2 விஷயம் அவன் வந்து யூஸ் பண்ணுறான். என்ன அப்படின்னு சொல்லுவேன், கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா யூஸ் பண்ணுறான். ஸோ தமிழில் பார்த்தோன்னா கிறிஸ்தவ விஞ்ஞானம் மற்றும் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் போலவே தான், கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரதர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும் போது மெயினாக அவங்க என்ன பண்ணுறதுன்னா பைபிளை விடுறதே கிடையாது. பைபிள் என்ன பண்ணுறது கிறிஸ்டியானிட்டியில் பிடிச்சிக்கிறது, பைபிள் கண்டிப்பாக தேவை, அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னா கிரைஸ்ட்டை பிடிச்சிக்கிறது. ஓகேங்களா. கிரைஸ்ட் இல்லைன்னா பைபிள் இல்லை, பைபிள் இல்லைன்னா கிரைஸ்ட் இல்லை. ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஸோ இதை என்ன பண்ணுறது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா இது என்னங்க வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்சோட ஃபோட்டோ, ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங்கோடைய ஃபோட்டோ. டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். புரியுதுங்களா. இப்போ இவங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் அங்கே ஒரு யார் பேச வரான்றதான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா. இந்த பாஸ்ட் வராரா, இவருங்க வராங்களா அப்படின்னோன்னு அங்கே கும்பல் சேரும், டிக்கெட் வாங்குவாங்க. கரெக்டுங்களா. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த விஷயம் நம்மளோட சத்தியத்துக்குள்ளேயும் வந்துடக்கூடாதான். எப்படி, அதுவும் ஒரு விதமான ஈவில் விஷயந்தான். ஓ இவங்க பேசுகிறாங்களா, அப்போ அந்த கன்வென்ஷன் போகலாம், இவங்க வராங்களா அப்போ என்ன பண்ணலாம், இந்த கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகிடக்கூடாதுங்க, எப்பயுமே சத்தியத்துக்குள்ள அங்கே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய பேர் இயேசு கிறிஸ்துவோடைய பேரையும் வேதத்தையும் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இவங்க விடுறதே இல்லை. ஆனால் இவங்க எப்படி அந்த ஒரு ட்ராப், அந்த ஒரு பொறிக்குள்ளே நம்மளை சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதுக்கு தான் அங்கே சொல்கிறாங்க கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாங்கள் நிறைய கற்றுக் கொடுக்குறோம், நாங்கள் நிறைய நம்ம என்ன பண்ணலாம் நாலேஜை வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப ஆழமான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், கிறிஸ்டியன்ஸ் அந்த பைபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். ரொம்ப அர்த்தமான நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பராக உள்ளே போயிட்டு அதோட மீனிங்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வெளியேந்து அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்க போல இருக்கும். ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்கு, அதில் நிறைய ஒரு உண்மையான விஷயங்கள் வெளியே வர மாதிரி தெரியும். ஆனால் அது உள்ள என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எதுவுமே இருக்காது. அவங்க எல்லாமே பாசாங்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் இன் ரியாலிட்டி அதில் என்ன இருக்காதுன்னா
கொஞ்சம் கூட உண்மையே இருக்காது, ஒரு விசுவாசம் இருக்காது, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் அங்கே என்னன்னா அங்கே இருக்கவே இருக்காது அப்படின்றார். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ செங்கடல் பிரிஞ்சது இல்லை, எப்படி பிரிஞ்சுது? ஆமாம், நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி கீழ்காற்று வழியாக என்ன பண்ணியிருக்கலாம். தேவன் எதுவுமே தேவன் எப்படி பண்ண மாட்டாருங்க, மேஜிக் மாதிரிலாம் பண்ண மாட்டார். இவங்க யோதானை கடக்கும்போது திடீர்னு அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? எதுவுமே மேஜிக்கு போல தேவன் என்ன பண்ண மாட்டாரு, இருக்காது. மேபி எப்படி பிரதர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு எர்த் கேக் வந்திருக்கலாம், தண்ணி அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், வடிஞ்சு ஓடிட்டு வர தண்ணி என்ன இருக்கலாம், ஸ்டாப் ஆகிருக்கலாம், அதனால இவங்க கடந்து போயிருக்கலாம். எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக தேவன் என்ன பண்ணுவாருங்க, அங்கே விஞ்ஞானத்தோட தான், சயின்ஸோட தான் பண்ணுவார் ஒழிய சயின்ஸ் இல்லாமல் என்ன பண்ண மாட்டார், அறிவியல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக மாட்டார். திடீர்னு 40 வருஷம் நடந்து போயிடும், ஒரு லட்சக்கணக்கான காடைகள் வந்து அங்கே விழுந்துது, அவங்களுக்கு எப்படி விழும்? புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறதுங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் விட்டுட்டு, ஓகேங்களா, என்ன பண்ணுறதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே புகுத்து வச்சிருக்கிறாங்க. தேவன் என்ன பண்ணுறாரு, மேஜிக் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குள்ளாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே நம்பிட்டு இருக்கிற மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதான் சொல்கிறோம், சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக டைப்பாக என்ன பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே ஜனங்களை அங்கே ஏமாற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவன் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டு போலவே தெரியுமா கிறிஸ்டியானிட்டியில், அப்படியே கரெக்டு, இவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணுவானா சாத்தான் அங்கே நம்ப வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்ம போய் ட்ரூத் சொல்ல போவோம்ல, என்ன பண்ணவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் கேட்கவே வர மாட்டேங்கிறாங்க? இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுடைய பிலீஃப் மேலே. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசத்தை விதைச்சி வச்சான், எந்த தான் கரெக்டு அப்படின்ற ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே விதைச்சி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்தமாரி நிறைய மூட நம்பிக்கைகள் என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா, இது எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 19th செஞ்சுரியில், இப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். 19th செஞ்சுரியில் என்ன இருக்குன்னா அங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, தேவன் நல்லவர் தான், ஓகேங்களா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக ரொம்ப ஆவிக்குரிய விஷயங்களாக தான் இருக்கும், அதுலேயும் எந்த ஒரு விஷயமும் தப்பு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக நம்ம அந்த ஒரு விசுவாசத்தில் தேவனோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெகுலராக நம்ம சர்ச்சு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வர உடலில் வர அந்த நோய்கள்லாம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். போகாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும், சர்ச்சுக்கு வாரம் போயிடும், ஒரு வாரம் போகலைன்னா அன்றைக்கி திடீர்னு தலைவலிக்கும், என்ன நினச்சிக்குவோம், தேவன் என்ன பண்ணிட்டாரு, அது இங்கே இல்லைல்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர்கிட்ட பேசும்போது இந்த ஒரு, ஏன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலே இந்த மாதிரி விசுவாசம்லாம் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, எக்லீஷியா ரெகுலராக வந்துட்டே இருந்தால் அவங்களோட கேன்சர் கூட குணமாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா தேவன் குணமாக்குவார். புரியுது? ரொம்ப அதுதான் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும். புரியுது? அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் என்ன ஆகாதுங்க, அங்கே தேவன் நினச்சா குணமாக்குவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எக்லீஷியாவுக்கு நம்ம கரெக்டாக வந்துட்டால் என்ன ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ்குள்ளே என்ன ஆகுதான் அங்கே தான். அதான் சொல்கிறேன், அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன இருந்தது, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணில் பிரச்சனை தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதை போய் நம்ம தப்பாக பேச முடியுமா? ஒருத்தவங்க நோய் வருதுன்னா வரதான் செய்யும், அது தேவன் அனுமதிக்கிறார், அது அவங்களோட ட்ரையல்ஸ், அவங்க என்ன பண்ணிக்குவாங்க இது. ஸோ இதை என்ன பண்ணி அவங்க எக்லீஷா வரல, அதனால தான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் இந்த ஒரு கிறிஸ்டியன் சயின்ஸில் இருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய பேரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எதை சொன்னாலுமே அங்கே ஹீல் ஆகிடும், நடந்துரும், குணப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கும். அதனால தான் இப்போ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணுறேன் நான், ஆமாம் ஓட்டுறேன் அப்படின்னோன்னா அது உடனே ஓடிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நம்பிக்கையும் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால என்ன மிராக்கிள்ஸ் வேணால் என்ன பண்ணலாம், அங்கே செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பேர், வேதம், பைபிள், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க,
அங்கே விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் சயின்ஸு ஒரு விதமான என்னதுங்க ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போகிற விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா தியோசஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இறையியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சும்மா கூகுளில் போட்டால் இந்த புக்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் புக்ஸு. இதுவும் 19th செஞ்சுரியிலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் ஆனி பெசன்ட்டு, ருடால்ஃப் ஸ்டீனர், யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே இதை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரீஇன்கார்னேஷன் அண்ட் கார்மா அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இறந்தவர்கள் இருக்காங்கல்ல, இறந்தவர்களுடைய அந்த ஒரு என்னது ஆவி, அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மற்ற உடம்புல என்ன ஆயிடுது, இது மிருகங்கள்லாம் கிடையாது, மனுஷர்கள்லேயே. ஓகேங்களா? மனுஷர்களுடைய உடல்லையே அது என்ன ஆயிடுது அப்படின்னா அங்கே போய் இருந்துக்கும். ஸோ அது அங்கே கொஞ்ச நாள் இருக்கும். அது அப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஆவி என்ன ஆகிடும், இன்னொரு மனுஷருக்குள்ளே போகும். அப்படியே இது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அங்கே போயிட்டே இருக்கும். இது எப்படின்னா அவங்க என்ன கர்மா, என்ன அவங்க நல்லது செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகிடும், அந்த ஒரு பாடிஸை அங்கே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்டைய காலத்துலேருந்தே இந்த ஒரு நம்பிக்கை கூட, அதாவது 19th செஞ்சுரியிலேருந்தே பிரதர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஸோ இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா தியோசஃபி அப்படின்னு சொல்லும் போது ஹியூமன் இவாலுவேஷன் இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் என்ன பண்ணலாம், ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். புரியுதுங்களா? ஹியூமன் எவாலுவேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த குரங்குலேருந்து அப்படியே மனுஷன் வந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ என்ன ஆகிட்டோம், மனுஷனா நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறோம்ல. அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆவிக்குரிய விஷயத்துலையும் என்ன பண்ணலாம், இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி அங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்தமாரி மூட நம்பிக்கைகள் தான் மெயினாக. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி விஷயத்தின் மூலியமாக நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணிக்கலாம், அங்கே வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே என்னன்னா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும், நிறைய நம்மளால் என்ன பண்ண முடியும், இது ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் நம்மளால் நல்லா வளர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் என்னன்னா இந்த தியோசஃபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி தேவனை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. தேவன் எப்படின்னா ரொம்ப ஒரு எல்லையற்ற ஒரு விஷயம், இன்ஃபைனைட் சொல்லுவாங்க, ஒரு எல்லையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறார். அதனால் தேவனை நம்மளால் என்ன பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் ஒரு அறிய முடியாத ஒரு ஆற்றல் அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த புக்கிலலாம் எடுத்து படித்தா அப்படி தான் இருக்கும் போல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாமே என்னென்னா அந்த தியோசஃபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் இதில் என்ன டிசெப்ஷன், என்ன ஏமாற்றமான விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேசிக்கான கிறிஸ்டியன் டாக்ட்ரினே அதில் வராது. என்னங்க பேசிக்கான கிறிஸ்டியன் டாக்ட்ரினு, ஈடுபலி, ரான்சம். ஓகேங்களா? ஸோ அதே என்ன ஆகாது அப்படின்னா இதுக்குள்ளே வராது. அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசஃபியில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் சொல்கிறாரு, வெளியிலையும் என்னங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் இன்னொன்றும் ஆட் பண்ணுறாரு, என்ன அப்படின்னா ஆவிகளோட பேசுகிற விஷயம். இவங்களால என்ன பண்ண முடியுங்க, சில பேரால் ஆவிகளோட என்ன பண்ணுவாங்க, போய் பேசிட்டு அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது டோட்டலாக என்ன ஆகுதுன்னா பைபிள்லையும் தேவனுடைய திட்டத்தையுமே இது முற்றிலுமாக அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அங்கே அதுக்கு முரண்பாடாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே அதே ஒரு பாயிண்ட் தான் திருப்பி. ஓகேங்களா? இது கிறிஸ்டியன் லீடர்ஸே சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிறிஸ்தவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா இது தப்பு அப்படின்ற ஒரு கருத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசஃபி? ஆவிக்குரிய விஷயங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய மூட நம்பிக்கைகளை என்ன பண்ணுறதுங்க உள்ளே திணிச்சு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே. ஓகேங்களா? திணிச்சு இந்த ஆவியோட பேசுறது, செத்தவங்க பேசுறது, இல்லைன்னா என்னங்க ஸ்பிரிச்சுவல்லி எவாலுவேஷன், என்னங்க பரிணாம வளர்ச்சி பண்ணிக்கலாம், நிறைய அறிவை என்ன பண்ணிக்கலாம் நம்மளால கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் என்ன பண்ணுறதுன்னா அங்கே எடுத்துகிட்டு வரதான் என்னன்னா இந்த தியோசஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்டியன் சயின்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளையும் ஜீசஸையும் என்ன பண்ணுறது விடுறதே கிடையாது. அதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னா ஏமாத்துற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு விஷயமும் பிரதர் இதில் ஆட் பண்ணுறாரு, என்ன அப்படின்னா
கிளேர்வயன்ஸ் அப்படின்ட்டு. இதையும் சும்மா போட்டால் இதுக்கும் நிறைய புக்ஸ் இருக்குது. இதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை குறிச்சும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறைய பேர் அங்கே எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கையாக அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்குன்னு தேவன் என்ன பண்ணியிருப்பாருங்க, திறன் கொடுத்துருப்பார். நம்மளுக்கு எத்தனை அறிவு தான் இருக்குது நார்மலாக சொல்லுவோம், சென்சஸ்லாம் நம்ம சொல்லுவோம்ல 6 இருக்குன்னு. ஆனால் அதையும் தாண்டி பியாண்ட் நார்மல் ஹியூமன் சென்சஸ் சொல்கிறார். அதையும் தாண்டி இவங்க இந்த 7ஆம் அறிவு 8ஆம் அறிவுலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்லாம் அந்த மாரி கேஸுங்க இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நார்மலான மனுஷனோட என்னால் என்ன பண்ண முடியும், நிறைய என்னால் யோசிச்சு நான் நிறைய விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் என்ன பண்ணுறதுன்னா அங்கே எடுத்துகிட்டு வராங்க. இதான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறது அங்கே யோசிக்கிற ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரை உங்களால் பார்க்க முடியுமா, ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு இதை குறி சொல்கிறவங்க ஜோஷியம் பார்க்கறதுலாம் பண்ணுவாங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்தே அவங்களால என்ன பண்ண முடியும்னா பார்க்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல. ஸோ என்ன போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதேமாரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பாஸ்டில் நடந்தது. ஓகேங்களா. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் பிறந்தே 50 வருஷம் தான் இருக்கும், ஆனால் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அவரால் என்ன பண்ண முடியுங்க, கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துடுவார். அவருடைய அந்த எக்ஸ்ட்ரா அறிவை வச்சு என்ன பண்ணுவாருங்க, போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா அங்கே அதான் கிட்டத்தட்ட குறி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் லொக்கேஷனில் இப்போ காஞ்சிபுரத்தில் என்ன நடக்குதுன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க இங்கேருந்தே, ஆமாம் ஜலால் பார்ட்டி ஹாலில் மீட்டிங் நடக்குதா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கான்னு இங்கேருந்தே அவங்களால என்ன பண்ண முடியும், டிஸ்டன்ஸ் லொக்கேஷனில் இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்தே அந்த ஒரு அறிவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னு அங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க, என்னென்னா செத்தவங்கள்ட்ட என்ன பண்ணுறது போய் பேசிட்டும் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் இவங்களுக்குலாம் என்ன சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் அப்படின்னு இவங்களுக்கு பேர். ஓகேங்களா. ஸோ இவங்களால என்ன வேணால் பண்ண முடியும், பின்னாடி நடந்தது முன்னாடி நடக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா கிளேர்வயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். அதான் அங்கே பிரதர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இதுக்கும் பைபிளுக்கும் என்ன இல்லை, சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. ஸோ பரிசுத்தாவி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுலேயும் என்ன ஒரு பெரிய விஷயம் அடிபட்டு போகுதுன்னா ரேன்சம். ஓகேங்களா. இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி அந்த ஒரு விஷயங்கள் தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடிபட்டு அங்கே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு தான் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாத்துக்கும் சீக்கிரம் என்ன ஆகுதுங்க, ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் அங்கே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய காலத்திலே எழுதுறாரு. என்ன அப்படின்னா இப்போ 140 வருஷம் ஆச்சு. அவருடைய காலத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வருது நாளுக்கு நாள். ஓகேங்களா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வந்திருக்கு. மேபி அதை வச்சுட்டு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் சொல்ல சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் பார்க்க முடியுது, வீக் ஆகுறது நல்லாவே தெரியுது. சத்தியம் என்ன ஆகுதுங்க, நல்லா பிரகாசமாக அங்கே வந்துட்டுருக்கு, ஒரு ஃபேட் ஆகிட்டே இருக்குது அவனுடைய விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்கிறார். ஸோ அதான் கூடிய சீக்கிரம் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு இருக்குது அந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில். அப்போ யார் தேவன் யார் கிறிஸ்து, தேவனுடைய திட்டம்னா என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த மக்கள் என்ன பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தொடர்ந்து அதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க இன்னொரு விதமான ஒரு ஜனங்கள். ஓகேங்களா. இவங்களுக்கு பிரதர் என்ன பேர் கொடுத்துருந்தார் அப்படின்னா ஃபக்கீர்ஸ், FAKIRS. ஓகேங்களா. ஃபக்கீர்ஸ் அப்படின்னு இந்த பேரை கூகுளில் போட்டாவே இவங்க ஃபோட்டோஸ் தான் வருது. அதனால தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. இவங்க பேரை போட்டாவே இந்த ஃபோட்டோஸ் தான் வருது. இவங்க எங்கே வாழ்கிறாங்க என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் பிரதர் கொடுத்த இந்த பேர் அப்படியே எடுத்து போட்டால் இந்த ஃபோட்டோஸ்லாம் வருது. ஓகேங்களா. ஸோ இவங்க யாருன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பேருனா மறைப்பொருள் அறிஞர்கள். எப்படி சொல்லலாம், மறைப்பொருள் அறிஞர்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஞானிகள், இவங்களாம் ரொம்ப அறிவுள்ளவர்கள், அவங்க தான் இவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இது டோட்டலாக பேய் பிசாசோடைய வேலை அப்படின்றார். இது டோட்டலாக இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்ட்டார். சுத்தமாக என்னங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னங்க இவங்க எது சொன்னாலும் இவங்களும் இது என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா.
இவங்க பண்ற எல்லா விஷயமுமே எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேய் பிசாசுகளுடைய அந்த கிரியைகள் தான் அப்படின்ற ஒரு விஷயமா அங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ்லாம் கூட பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி கூட மனுஷர்களை அவங்களோட ட்ராப்ஸ்குள்ளே வச்சுருக்குறாங்க. இவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க, பிளாக் மேஜிக் என்ன பண்ணுவாங்க, பிளாக் மேஜிக். அதாவது உலகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் 140 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, எழுதி அங்கே வச்சுட்டாரு. ஓகேங்களா? ஸோ பிளாக் மேஜிக் என்னன்னா, ஏன்னா இவங்கள பற்றிலாம் அப்பயே எழுதியிருக்காரு பாருங்க. இவங்க நம்ம இப்போ தான் ஏதாவது ஃபோட்டோஸில் பார்ப்போம். அப்பயே என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதர் இந்த பேரை கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ண பிளாக் மேஜிக். சரி, பிளாக் மேஜிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸுக்கு அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிற ஒரு விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ கூகுளில் போட்டால் அப்படி தான் வருது. ஸோ மேஜிக் பண்ணுறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீமையான விஷயங்கள் செய்கிறது. ஸோ இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக். இது எல்லாமே யார் பண்ணுறா அப்படின்னா இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனுடைய திட்டத்துக்கு முற்றிலுமா என்னங்க அங்க எதிர்மாறாக தான் அங்க எல்லா விஷயங்களுமே அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் அங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சத்தியம் போகுதோ, அந்த காஸ்பல் சுவிசேஷம் போகுதோ, அங்கெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கம்மியாயிடுமா. இந்த தீமையான விஷயங்கள், பேய் பிசாசுகளுடைய கிரியைகள் எல்லாமே கம்மியாயிடுமா. எப்போ அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சத்தியம் போகுதோ, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் போகுதோ, அந்த தேவனுடைய வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே சாத்தானுடைய கிரியைகள் என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கம்மியாயிடும். ஏன்னா நம்ம சத்தியம் கேட்க ஆரம்பிச்சோன்னு நிறைய விஷயத்த என்ன பண்ணிவிடுவோம், நம்புறதை விட்டுருவோம், மூட நம்பிக்கைகள் போயிடும், ஆத்மா சப்ஜெக்ட் கேட்டோன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ எங்கெங்கெல்லாம் சத்தியங்கள் போகுதோ அங்கங்கெல்லாம் இந்த குட்டி பிசாசுகளுடைய கிரியைகள் என்ன ஆகிடும், அங்கே கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துலேருந்தே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கோட் பண்ணுறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடைய காலத்தில் என்ன ஆயிருக்கு, இந்த பேய் பிசாசுகளுடைய கிரியைகள் அங்கே நிறையா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இன்னும் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏஷியா மற்றும் யூரோப் சொல்கிறார். ஸோ அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போதே இந்த பேய் பிசாசுகள் இந்த டீமன்ஸ் என்ன பண்ணியிருக்குதுங்க, அங்கே போய் அப்போஸ்தலனாகிய பவுல்ட்டே என்ன பண்ணியிருக்குது, அங்கே வேலையை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து இந்த பிளாக் மேஜிக்கு, மந்திரம் செய்கிறது, சூனியம் செய்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்பயே நடந்திருக்கு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இதை பற்றி. நம்ம இப்போ தான் கூகுளில் போட்டு பார்க்குறோம். அப்போவே அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலேயே ஐரோப்பா கண்டத்துலேயும் ஆசியா கண்டத்துலேயும் என்ன இருந்திருக்குன்னா புக்ஸ் இருந்திருக்கு. அது எவ்வளோ புக்ஸ் இருந்திருக்குன்னு படிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18லிருந்து 20ஆம் வசனம் முடிய, விசுவாசித்தவர்களின் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்களாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவர்களில் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசுக்காக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்ததை மேற்கொண்டது. ஓகேங்களா? ஸோ அப்பயே என்ன இருக்குங்க, புக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோங்க, 50,000 வெள்ளி காசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோன்னு சும்மா நம்ம கூகுளில் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்வளோ வருது அப்படின்னா, நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 440 மில்லியன். ஓகேங்களா? 440 அரௌண்ட் 440 மில்லியனுக்கு புக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்பயேனா இப்போல்லாம் எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அப்பயே என்ன இருக்குன்னா அந்த தீய சக்திகள் என்ன பண்ணியிருக்குன்னா கிரியைகள் அங்கே செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே குறித்து தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஒரு டாப்பிக்கை முடிக்கிறார் பிரதர். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பிரதர் கோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணா டைரெக்டாகவே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த தீய சக்திகள், தீய ஆவிகள் என்ன பண்ணியிருக்காங்க டைரெக்டாகவே அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே வந்து பார்த்து அதோட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். ஓகேங்களா? இது வந்து பவுலும் சீலாசும் ஜெயிலில் இருக்கும் போது நடந்த ஒரு விஷயம். அவள் அப்படின்ற யாருங்க, அது யாரோ ஒரு ஸ்திரீ. ஆனால் உள்ள யார் இருக்கிறா, அந்த ஒரு அசுத்த ஆவிகள் இவங்களை இந்த ஒரு ஸ்திரீயை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? மீடியமாக யூஸ் பண்ணி ஈவில் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுது, பேய் பிசாசு
அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்ட்டே என்ன பண்ணுதுன்னா அங்கே பேசுகிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து சொல்கிறார். ஸோ டைரெக்டாக அவரே சொல்கிறாரு இந்த மாரி நடந்தது. ஸோ இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியுமா, ஓகேங்களா. ஸோ கிளியராக தெரிஞ்சதுனால அங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை வந்து அழகாக அங்கே டீல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட முக்கியமாக அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனாக நாங்கள் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலன் ஏஞ்சல்ஸை யாருன்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. உலக ஜனங்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில், யார் மத்தியிலும் யாருன்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் மத்தியில் இவங்க ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஆமாம் நாங்கள் தான் அப்படி அவங்கள என்ன பண்ண முடியல, ஏமாற்ற முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருக்காங்க, அப்போஸ்தலர் அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சில வசனங்கள் மட்டும் இருக்குது, படிச்சிடலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிற நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்தது நடுங்குகின்றன. ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கங்கே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்போஸ்தலர்கள் மத்தியிலே. ஆனால் ஓப்பனாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாங்கள் தான் அந்த பேய் பிசாசு தான், விழுந்து போன தேவ தூதர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ்தலர்கள் மத்தியில் அவங்க ஓப்பனாக அங்கே அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் எப்படி இருந்தது, இதை நம்ம பேசிக் சப்ஜெக்டில் என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அதான் படிக்க வேணாம். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் என்ன பண்ணாங்க, நிறைய பேர், ஒரு பேய் மட்டும் இல்லை, என்னங்க நிறைய பேய்கள் என்ன பண்ணுச்சு, லீகியோன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்படின்னா 6000, நம்ம வந்து ரோமன் பேட்டாலியன் கணக்குன்படி லீகியோன்னா 6000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ 6000 பேய் பிசாசுகள் ஒருத்தருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஒருத்தர் போனாவே என்ன ஆகிடும், என்னென்னமோ நம்ம யோசிப்போம், கரெக்டுங்களா. 6000 போச்சுன்னா அவங்களோட நிலைமையை கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊழிய காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது அங்கே நடந்திருக்கு. ஸோ அதையும் பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து நம்மளுக்காக சொல்கிற வசனங்கள் நம்ம வாசிக்க வேணாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு மனுஷருக்குள்ளே போகும்போது அவங்களுடைய தாட்ஸ், ஓகேங்களா, சிந்தனைகள், வார்த்தைகள், கிரியைகள் மூணுத்தையுமே கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க. நம்ம யோசிக்கிற விஷயம், பேசுகிற விஷயம், கிரியைகள் செய்கிறது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரனை போல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உடனே என்ன பண்ணாருங்க, அங்கே துரத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துட்டையும் இந்த பேய்கள் என்ன பண்ணல, யாருன்றதை மறைக்கல, அவங்களும் மறைக்கவே முடியாது, ஓகேங்களா. ஸோ எங்கே இருந்தாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்கள்ட்டையும் இயேசு கிறிஸ்துட்டையும் அப்போஸ்தலர்ட்டையும் இந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணலன்னா விழுந்து போன தேவ தூதர்கள் யாருன்ற ஒரு விஷயத்த மறைக்காமல் அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க உலகத்தில், இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு கொலுசு சவுண்டு கேட்டால் என்ன நினச்சிக்கும், புரியுதுங்களா. அப்போ நம்ம தப்பாக யோசிக்க தோணும், நம்மளுக்கு தான் அது தெரியலையே ஒழிய அங்கே என்ன இருக்குது எல்லாருக்குமே அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலர்களும் அங்கே தெளிவாக அங்கே தெரியுது. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன அப்படின்னா லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் கப்பர்நகூமில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பிரதர் கோட் பண்ணுறாரு. அடுத்தது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கெர்கனேசர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பேய் பிசாசுகளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க அங்கே விரட்டி விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த ஒரு டாபிக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கடைசியாக அந்த ஒரு விஷயம் தான் சொல்லி முடிக்கும். என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு என்னங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு நியாய தீர்ப்பு வர வரைக்கும் என்னன்னா அவங்க இந்த மாதிரி கிரியைகள் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்னன்னா சொல்லி முடிக்கிறாரு. அவருடைய ராஜ்யம் வெளியரங்கமாக வரும்போது உங்களை எல்லாரையும் அங்கே கட்டி போடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு டாப்பிக்கை பிரதர் வந்து அங்கே முடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசஃபி அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன பண்ணுறாருன்னா பிரதர் நிறைய மூட நம்பிக்கைகள், நிறைய ஆவிக்குரிய விஷயம்னு சொல்லியே என்ன பண்ணுறது அங்கே ஏமாத்துற நிறைய விஷயங்களை தான் பிரதர் என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு டாபிக் அங்கே என்ன பண்ணுறாருன்னா எழுதியிருக்கிறாரு. முடிஞ்சால் நீங்கள் நேரில் போய் படிங்க, ஓகேங்களா. படிச்சிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். ஸோ தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னா இன்னும் பிசாசு சாத்தான என்ன பண்ணலங்க முடியல,
இந்த ஒரு டாபிக் எப்படி ஆரம்பிச்சுதுன்னா 3 எதிரிகள் யாருக்கு? நம்மளுடைய புது சிருஷ்டிக்கு. மாம்சம், உலகம், சாத்தான்னு சொல்லிட்டு மாம்சத்தை ஒரு 2-3 பேஜ் தான் எழுதியிருந்தார். உலகம்ன்ற ஒரு 2-3 பேஜ் தான். ஆனால் சாத்தானுக்கு மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா அது போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு டாபிக் என்னன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் நாம் போராடவில்லை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ணுங்க பிரதர் எழுதியிருக்கிறாரு. ஸோ தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.